கடற்கரையில் அதிகாலையில் கடலில் கரை ஒதுங்கிய அபூர்வ விநாயகர் சிலை கண்டு ரசித்து செல்லும் பக்தர்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் முருகன் கோவில். இந்த கோவில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது. இந்த முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா நாட்களிலும் விடுமுறை தினங்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படும். குறிப்பாக அன்றைய தினம் சென்னை, மதுரை, கோவை, கரூர் போன்ற வெளி மாவட்டங்களில் இருந்தும் அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தருவார்கள். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். இந்த நிலையில் கோவில் முன்புள்ள கடலில் இரவு நேரங்களில் அதிக அளவு சீற்றம் ஏற்படுகிறது. இதனால் கடலுக்குள் கிடக்கும் சேதமடைந்த சிலைகள் கரை ஒதுங்குவது வாடிக்கையாகிவிட்டது. ஏற்கனவே திருச்செந்தூர் கடற்கரைக்குள் இருந்து முருகன், நந்தி சிலை, கருப்பசாமி சிலை, பைரவர் சிலை, அம்மன் சிலை, மயில் மேல் அமர்ந்துள்ள முருகன் சிலை, கருடன் சிலை கிடைத்துள்ளது. இந்த சிலைகள் அனைத்தும் பாதுகாப்பாக கடற்கரை பகுதியில் உள்ள மூவர் சமாதி பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று